ஐந்தாவது ராசியாக சிம்மம். தனது நடவடிக்கையால் அனைவரையும் ஆக்கிரமிக்கும் குணமுடைய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சூரிய ராசியை பார்க்கின்றார். மனதில் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு மறையும், ஆனாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சனி வீட்டில் இருக்கின்றார். தொழில் வியாபாரம் திருப்தி தரும். தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்கள் நிறுவனத்திற்கான பங்குகளில் மதிப்பு உயரும். உத்தியோகஸ்தரில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம். சிலர் ஆணையிடக்கூடிய அதிகார பதவி கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். குடும்பஸ்தானபதி புதன் உங்கள் ராசியை பார்க்கிறார். ஆனாலும் ராசியில் உள்ள ராகுவால் குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவது, சமாதான முறையில் பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு டென்ஷன் உண்டாகலாம். உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேற்றுமை வரலாம். மனம் விட்டு பேசுவது நல்லது. எதிலும் திருப்தி இல்லாதது போல் தோன்றும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. அரசியல் துறையினர் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வீண் செலவுகள் உண்டாகும். மற்றவர்களால் மனம் கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு கடன் பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறக்கூடும். முயற்சி மேற்கொள்வது நல்லது. சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மை தரும். பரிகாரம்: வில்வ அர்ச்சனை செய்து சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். முயற்சிகள் வெற்றி பெறும். அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், வெள்ளி.